ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் உள்ள பணத்தை ரொம்ப ஈஸியாக உங்கள் மொபைல் வழியாக நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் அட்வான்ஸ் அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக பணத்தை உங்களுடைய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ண சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்களா, டாப்பில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு UAN லாகின் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் காமிக்கும். UAN EPFன்னு போட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு டாப்பில் இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணணும் ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் சைடை எனேபிள் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நம்ம எங்கே வேணால் ஃப்ரீயாக ஜூம் பண்ணி வந்து கரெக்டாக வந்து பார்க்க முடியும். டாப்பில் ரைட் சைடில் 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ ஜஸ்ட் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களோட UAN நம்பர் கேட்பாங்க, அதாவது பிஎஃப் நம்பர். உங்களுடைய 12 டிஜிட் பிஎஃப் நம்பரை இங்கே தப்பெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்துங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அதுக்கப்புறம் கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எல்லாம் கலந்துருக்கும். அது கரெக்டாக தப்புலாம் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் எதாவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் லிங்க்டு மொபைல் நம்பர், அதாவது ஆதார் லிங்க் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபியை சென்ட் பண்ணுவாங்க, 6 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபியை தப்புலாம் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி 1 மந்த் மேலே ஆயிருந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் ஈஸி எக்ஸ்பைர்னு வரும். பிஎஃப் வெப்சைட்டில் இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா புதுசாக பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். இந்த இதில் நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ண பாஸ்வேர்டை ஓல்டு பாஸ்வேர்டில் என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிங்க. அந்த நியூ பாஸ்வேர்டை திரும்ப 1 டைம் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை டிக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய புது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு, புது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா டாப்பில் ரைட் சைடில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மெம்பர் ப்ரொஃபைல் போட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு 3 லைன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆன்லைன் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் கண்ணுக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளைம் ஃபார்ம் 31/19/10C and 10Dன்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வெரிஃபை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் லிங்காக இருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஜஸ்ட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் சொல்லிட்டு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 வந்து காமிக்கும். நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதே நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு 3 மந்த் மேலே ஆச்சுன்னா உங்களுக்கு பிஎஃப் ஃபுல் அமௌண்ட் எடுக்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு கீழே சேலரி சர்வீஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்டில் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனி ஐடி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஐடியாவே செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக நேம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராக்டர் நேமு இல்லை கம்பெனி நேமு. அதை பார்த்து நீங்கள் ஐடியா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸுக்காக நீங்கள் வந்து அட்வான்ஸ் போடுறீங்கிறது கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்னஸை கொடுத்துங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது கொடுத்துருப்பாங்க இல்னஸ்ன்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த என்ட்ரு பண்ணிங்க. நான் அப்போ தான் 10,000 என்ட்ரு பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல முக்கியமாக உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேமாக கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆதாரில் இருக்க மாதிரி அட்ரஸை கரெக்டாக வந்து கொடுத்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து பாஸ்புக் இருக்குல்ல, அதை வந்து ஃபோட்டோ காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் எல்லாமே டிஜிட்டலாக வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அப்லோட் பண்ண ஒரு சிலர் வந்து அப்லோட் பண்ணணும் தேவையில்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு போய் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு கீழே அவங்க ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் லிங்க் மொபைல் நம்பருக்கு ஓடிபியை சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஓடிபி பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைடு, EKYC அப்டேட் ஆன பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி க்ரீன் கலர் வரும். அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணியாச்சு.